கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த உபவாச நாளிலும் கூட அநேக பெண்கள் தங்கள் எல்லைகளை தாண்டி போகிறபடினால், அநேக பெண்கள் எல்லைக்குள் நிற்காததனால் அநேக ஆபத்துக்குள்ளாய் கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான சகோதரிகளே, நீங்கள் இன்றைக்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது கர்த்தரிடத்தில் பரிசுத்த ஆவியின் உதவியோடு விசேஷத்த ஞானத்தை எனக்கு தாருங்கள் என்று நீங்கள் கேட்க வேண்டும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். பாருங்களே, எவ்வளோ அருமையா இருக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது. சூனிமிய கிராமத்து பெண் தீர்க்கதரிசிக்கு தன்னோட வீட்டில் அடைக்கலம் கொடுக்கிறாள், உதவி செய்கிறாள், உபசரிக்கிறாள். ஆனால் தீர்க்கதரிசியோ, தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தீர்க்கதரிசி, தனக்கு இந்த உதவியெல்லாம் செய்கிற, தன் வேலைக்காரனுக்கும் உதவி செய்கிற இந்த மகளுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமே என்று சொல்லி அவள் தேவனிடத்தில் அவன் ஜெபித்து அவளை அழைத்து வர சொல்லுகிறார். அழைத்து வர சொல்லும்போது அந்த சூனிமிய கிராமத்து பெண், அவள் வந்து அவளுடைய வீடுதான், அவளுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள நுழையலாம், போகலாம், பேசலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் அவளுடைய ஒரு அழகை பாருங்களேன், அவளுக்குள்ள அந்த ஞானம் அழகாக வெளிப்படுது பாருங்களேன். அதுதான் ஆவியானவர் வழிநடத்துகிற ஒரு சகோதரி. தன்னுடைய வீடாக இருந்தாலும், தன் வீட்டிற்கு வந்திருக்கிறவர்களிடத்திலும், வெளியிலே இருந்தாலும், தன்னோட சபையாக இருந்தாலும், சபையில தெரிந்த ஆண்களாக இருந்தாலும், நம் உறவுல இருந்து தெரிகிற ஆண்களாக இருந்தாலும், கூடி படிக்கிற ஆண்களாக இருந்தாலும், எவ்வளவு நல்ல தெரிந்தவர்களாக இருந்தாலும், ஒரு எல்லையை தாண்டி இந்த நாட்களில் நீங்களும் நானும் போகக்கூடாது. அந்த எல்லைக்குள் நிற்கக்கூடிய அந்த ஞானத்தை, விசேஷமான ஞானம், அந்த அழகு நமக்கு வேண்டும். அருமையான சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் இந்த உபவாச நாட்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிங்கள். இந்த சூனிமிய கிராமத்து பெண் அவள் வாசற்படியிலே வந்து நின்றாள். அந்த வாசற்படியில் அவள் நின்ற பிறகு தீர்க்கன் என்ன சொல்லுகிறார், அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார், நீ உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டு இருப்பாய் என்று சொல்லுகிறார். பாருங்களேன், அவள் அந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய நாமத்தில் உதவி செய்தபடினால், இன்றைக்கு நீங்களும் ஒரு வேளை ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்திருக்கலாம், ஊழியக்காரிகளுக்கு உதவி செய்திருக்கலாம். நிச்சயமாக நீங்கள் உதவி செய்தபடினால் அவர்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த எல்லையை தாண்டி அவர்களிடத்தில் நீங்க போய் தொந்தரவு செய்யக்கூடாது. ஒரு எல்லைக்குள் நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு நீங்க செய்த அந்த உதவிக்கு பதிலாக அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள், தேவனிடத்தில் கேட்பார்கள், இவர்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமே, இவளுக்கு ஏதாவது நீங்க செய்ய தக்கப்பனே என்று சொல்லி கேட்பார்கள். அப்பொழுது அப்படி கேட்கும்போது கர்த்தருடைய வெளிப்பாடோடு கூட அவர்கள் உங்களுக்கு ஜெபித்து உங்களுடைய வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கர்த்தர் பெற்று தருவாங்க. பிசாசின் மேல கட்டப்பட்டிருக்க உங்களை கர்த்தருடைய சமத்தை விடுதலையாக்கி தருவாங்க. அப்படி விடுதலை வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு கர்த்தரிடத்தில் சமாதானமும் விடுதலையும் ஆரோக்கியம் வேணும் என்று சொன்னால், நீங்கள் உங்களுக்கென்று பரிசுத்த ஆவியின் உதவியோட ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை தாண்டி போகாதீர்கள். எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, சகோதரிகளே, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஞானத்தை இன்றைக்கு உபவாசம் பண்ணி கேட்பீர்களா? இந்த சூனிமிய கிராமத்து பெண்ணை போல வாசற்படி நில்லுங்க, எல்லை தாண்டி போகாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளான பரிசுத்தாவினை கொடுக்கிற அந்த அழகு, அந்த ஞானம் வெளிப்படணும். நீங்க நடந்து கொள்ளுகிற விதத்தில் தான் இருக்குது நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் இந்த வசனத்தின்படி உபவாசம் பண்ணி கர்த்தரிடத்தில் விசேஷத்த ஞானத்தை கேளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய சகோதரி வாஞ்ச ஷீலா ரசாரி. God bless you all. Amen.